அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் தேவ வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய நல்ல நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 34:4 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து நான் பயந்த எல்லா காரியத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சங்கீதம் 34:4 தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் சாட்சியை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவோ பெரிய பயத்துக்குள்ளெல்லாம் அவர் இருந்தார் என்பதை வேதத்தின் மூலம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளலாம். சவுல் அனுதினமும் அவரை கொல்ல தேடினான். அதன் நிமித்தமாக அந்த மனிதன் மலைகளிலும் குகைகளிலும் அந்நிய தேசங்களிலும் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலைக்கு அவருடைய வாழ்க்கை உள்ளாயிற்று. வேதம் சொல்லுகிறது, சவுல் அனுதினமும் அவரை கொலை செய்ய தேடியும் தேவன் சவுலின் கையில் தாவீதை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை, அவருடைய பயத்திலிருந்து அவர் முற்றுமுழுதாக விடுதலை அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதைத்தான் இந்த இடத்திலும் அவர் சாட்சியாய் சொல்லுகிறார். என்ன அது? தேவனை அவர் தேடி இருக்கின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பயப்படுகிற எல்லா காரியத்திலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்பதுதான் சத்தியம். எசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கும் போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது என்பதை நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கண்டடையலாம் என்றல்ல, கண்டடைவார்கள் என்று ஒரு நிச்சயத்தை அங்கே தேவன் தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம பயப்படுகிற எல்லா காரியத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 119, 147 நாங்கள் பார்க்கிறோம், அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 57:8 தாவீது சொல்லுகிறார், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆம், அதிகாலையில் கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம பயப்படுகிற எல்லா காரியத்திற்கும் நம்மை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிப்பார். வேதத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியான ஒரு அற்புதமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியம்தான். தேவன் உன்னுடைய மகனை கொண்டு போய், நீ நேசிக்கிற உன்னுடைய மகனை கொண்டு போய் எனக்காக பலியிடு அப்படி என்று சொன்னபோது நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அதிகாலமே அவர் எழுந்து அந்த காரியத்தை செய்வதற்காக புறப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அதிகாலமே அவர் எழுந்து விட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் அந்த மனிதன் இருந்தபடினால்தான் கர்த்தர் அவர் வாழ்விலே யெகோவா ஈரேயாய் இருந்தார். கர்த்தருடைய பர்வதத்தில் அவருக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டது. அதனாலதான் அந்த மனிதன் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அவருடைய மகன் அவரை பார்த்து, பலிக்கான ஆடு எங்கப்பா என்று கேட்டபோது, தனக்கான பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் தைரியமாய் சொன்னார். நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு மறுபடியும் திரும்பி வருவோம் என்று வேலைக்காரனிடத்திலே உறுதியாய் சொன்னார். காரணம், தேவனை அதிகாலமே தேடுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பயப்படுகிற எல்லா காரியத்துக்கும் அவனை நீங்களாக்கி விடுவதற்கு தேவன் வல்லவர். ஆகவே நீங்களும் எழுந்து அதிகாலமே தேவனை தேடுவீர்களானால், இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையிலே நீங்கள் இருந்தாலும், மனிதர்கள் அந்த பிரச்சனையை குறித்து என்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி இருந்தாலும், தேவனை நீங்கள் தேடும் போது அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென்.